Hey guys, welcome to my channel. என் பேர் மோனா. நீங்க இதனோட சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா ஹாய் ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்களுக்கு ஹாய். இன்னைக்கு வீடியோல நான் இந்த லுக் எப்படி பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு கிரியேட் பண்ணி காமிக்க போறேன். இது ஒரு சம்மருக்கு அப்ராப்ரியேட்டா இருக்கிற மாதிரியான கலர்ஃபுல் டியூவி சம்மர் க்ளோவி மேக்கப் டியூட்டோரியல். ஸோ நான் வந்து கொஞ்சம் கலர் எடுத்துட்டு வந்திருக்கேன். கலர் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ரொம்ப ஆப்வியஸா தெரியக்கூடாது, எப்படி அதை வந்து டோன் டவுனா வச்சுக்கலாம், அட் த சேம் டைம் அந்த ஒரு டியூவி க்ளோவோட இருக்கலாம், ஸ்வெட் ஆகாத மாதிரி ஆயிலியா தெரியாத மாதிரி என்ன பண்ணலாம். அண்ட் இந்த லுக்ல ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பாத்தீங்கன்னா நான் வந்து 99.9999% NYBயோட மேக்கப் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த மீதி பர்சன்ட்டுக்கு வந்து எந்த ப்ராடக்ட் வேற யூஸ் பண்ணேன், என்ன ஆச்சு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயிலும் தெரிஞ்சுக்கணும், என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் நான் யூஸ் பண்ணேன், புதுசாக நிறைய ப்ராடக்ட்ஸ்லாம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அதெல்லாம் என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா இந்த வீடியோ பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. பேர் ஸ்கின் மோட் ஆன், வாயில் ஏகப்பட்ட லிப் கிளாஸ் மட்டும் இருக்கு. ஸோ பேசிக்லி எப்படி நீங்கள் வீடியோ பார்ப்பீங்க, நான் இன்ட்ரோ கொடுத்துருப்பேன், அதுக்கப்புறமா இந்த பார்ட் வருது. ஸோ அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பட் ஆக்சுவலாக என்னன்னா ஃபர்ஸ்ட் நான் ஷூட் பண்ண உட்காரது வந்து இந்த பார்ட் தான். அப்புறம் ஃபுல்லா ரெடி ஆன அப்புறம் தான் நான் வந்து அந்த ஃப்ரண்ட் போர்ஷன் எடுப்பேன். கரெக்டா? ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் ஆக்சுவலி உட்காந்து பேசுறேன். எனக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. ஒரு மெயின் ரீசன் நான் ஏன் ஒழுங்கா உட்காந்து உங்களுக்கு வீடியோ எடுக்க முடியலன்னா, கடந்த ஒரு 1.5 மாசமாவே என்னோட ரூம்ல வந்து ஏசி ஒழுங்கா ஒர்க் ஆகல. ஸோ சில்னஸ் இல்லாம என்னால உட்காந்த உடனே அப்படியே வேர்க்குது, ஃபேன் இல்லாத மாதிரி. ஏன்னா பேசாம எடுக்க முடியாது, பேசணும்னா சவுண்ட் வந்து ஃபேன்லாம் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ ஏசி இல்லாம ரொம்ப கஷ்டமா இருந்தது. எனக்கு வீடியோ எடுக்கிற அந்த ஒரு இதுவே வரவே இல்லை. கொஞ்சம் ஏசி இருந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கிறது தான் எனக்கு வந்துட்டு அப்பாடா பேக் டு ஃபார்ம் அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ ரொம்ப பம்ப்டாகவும் எக்ஸைட்டடாகவும் ஃபைனலாக என்னுடைய செட்டப் எல்லாம் ரெடி பண்ணி உட்காந்துருக்கு. ஐம் சூப்பர் எக்ஸைட்டட். NYBல இப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய சில ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் இந்த மேக்கப் வந்துட்டு ஆக்சுவலாக ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபர்ஸ்ட் என்னுடைய ஃபேஸ் நான் ஆல்ரெடி மாய்ஸ்சரைஸ் பண்ணி வச்சாச்சு. ப்ரைமருக்கு வந்து பேசிக்கலா நான் இந்த NYBயோட ப்ரோ ஸ்ட்ரோப் க்ரீம் தான் யூஸ் பண்ணிக்க போறேன். இது வந்து உங்களுடைய மேக்கோட ஸ்ட்ரோக் க்ரீம் இருக்குல்ல, அந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டி பர்பஸ் பண்ணலாம். லைக் ப்ரைமராக யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் உங்களுடைய ஃபேஸ்க்கு வந்துட்டு பேஸ் பண்ண அப்புறம் நீங்கள் வந்து அந்த ஒரு க்ளோ கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ணலாம். லைக் போட்டோடனே தெரியுதா அந்த ஒரு மஞ்சள் க்ளோ தெரியுதா? ஆன் பட்ஜெட்ல கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல க்ளோயி டூவி ஸ்ட்ரோப் க்ரீம் உங்களுக்கு இந்த NYBயோட ஸ்ட்ரோக் க்ரீம். இதே பேசிக்லி கை காலில் கூட தடவிக்கலாம், செமையா இருக்கும். அதுதான் நான் பண்ணிக்க போறேன், க்ளோயியா இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஓகே, இது ஒன் அண்ட் ஒன்லி NYBயோட கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். இந்த 3 கலர் இருக்கக்கூடிய கன்சீலர் பேலட். இதுல இருந்து இந்த ஆரஞ்சு எடுத்து என்னுடைய ஃபேஸ் நான் கலர் கரெக்ட் பண்ணிக்க போறேன். இது பேசிக்லி நல்ல ஒரு கன்சீலர், நல்ல ஒரு க்ரீமி சூப்பர் லாங் லாஸ்டிங் அஃபோர்டபுள் சைட்ல இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் கன்சீலர் பேலட். இதுல என்னன்னா உங்களுக்கு வந்து 3 ஷேட்ஸ் கிட்ட அவைலபிளா இருக்கா. ஸோ உங்களுக்கு வந்து கான்டோர் பண்ணிக்கிறதுக்காக இருக்கட்டும், இல்லைனா ஷேட் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி போடுறது கூட இதில் இருக்கக்கூடிய கலர்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை எங்கெல்லாம் எனக்கு வந்து பிக்மெண்டேஷன்ஸ், டார்க் ஸ்பாட்ஸ், டிஸ்கலரேஷன்ஸ்லாம் இருக்கும் அங்கெல்லாம் நான் வந்து போட்டுக்கிறேன். இதுதான் என்னுடைய ஃபவுண்டேஷன் வந்து கிரே ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. நான் என்ன பண்ணுறேன்னா, இது பக்கத்திலே இருக்கக்கூடிய மீதி இந்த 2 ஷேட் இருக்கு பார்த்தீங்களா, இதை மிக்ஸ் பண்ணி இந்த ஆரஞ்சை வந்துட்டு நான் பேலன்ஸ் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் ஆரஞ்சை காலி பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் ரேண்டமா போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஆல்சோ என்னுடைய முகம் வந்து ஏன் டார்க் ஆயிடுச்சு, ஏன் முன்னாடி விட டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு அப்படிலாம் கேட்டிங்கன்னா, ஃபார் ரீசன் நான் ஆல்ரெடி வந்து டஸ்கி டார்க் காம்ப்ளெக்ஷனால் தான். ஓகே, இன்னொரு ரீசன் நான் வந்து ஊருக்கு போயிட்டு வந்ததுலேருந்து செம்மையாக டேன் ஆகி இருந்தது. மார்ச் மாதம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து நிறைய ஊர் சுற்றுறது இந்த வேலையாக நான் வந்து இருந்துட்டு இருந்தேன். ஸோ கண்ணாப்பினான்னு டேன் ஆச்சு. சன்ஸ்கிரீன்லாம் வந்து பத்தலை. அண்ட் நானும் நிறைய இடத்துல வந்துட்டு ரொம்ப லெத்தாஜிக்காக விட்டுட்டேன், எதுக்கு சன்ஸ்கிரீன்லாம் போட்டுட்டா அப்படின்ற மாதிரி. அதுக்கான பின் விளைவுகள் இப்படி முன்னாடி மூஞ்சில் தெரியுது. பட் யூ நோ வாட், ஐம் ஆக்சுவலி ஓகே வித் இட். ஓகே, என்ன இப்போ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது, சரி பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அடுத்து NYBல இருந்து ஒரு ஃபவுண்டேஷன் இல்லை, ஸோ சீட்டிங் வேலை அதில் பண்ணிக்கிறேன் நான். பேஸ் ப்ராடக்ட்ஸ் மட்டும் கொஞ்சம் டஸ்கி ஸ்கின்னுக்கு இந்த பிராண்ட்ஸ்லையும் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். பட் இந்த பிராண்ட்லேயே வந்து கன்சீலர் பேலட்ஸ்லாம் நீங்கள் வந்துட்டு யூஸ் பண்ணி பேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் ஆஃப் ஷேட்ஸ் இருக்கு. கன்சீலர் பேலட்லேயே இருக்கக்கூடிய இந்த லைட்டர் ஷேட் வச்சு நீங்கள் வந்து லைட்டாக கன்சீல் அண்ட் ஹைலைட் பண்ணிக்கலாம். நான் அதை தான் செய்கிறேன். ஸோ டிஃப்ரெண்ட் பேலட்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா கலர்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ நீங்கள் ஒரு 2-3 பேலட் வச்சுக்கிட்டு டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். NYBயோட ரன்வே
ரேடியன்ஸ் காம்பேக்ட் பவுடர் இருக்கு. ஸோ நீங்கள் வந்து என்னோட ஷேடில் இருக்கீங்க, டஸ்கி ஸ்கின் டோனில் இருக்கீங்கன்னா இந்த பவுடர் வச்சு நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். ஸோ இது கூட நான் ஏற்கனவே இன்னொரு ஷேட் தான் வந்து யூஸ் பண்ணேன், இந்த ஷேட் யூஸ் பண்ணல. ஸோ இதை ஜஸ்ட் ஹைலைட்டுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணுறேன். ஒரு காம்பேக்டாக பார்த்தீங்கன்னா இது ஒரு சூப்பரான காம்பேக்ட், நல்லா ஒரு மீடியம் டு பில்டபிள் கவரேஜ் கொடுக்கும், நல்லாயிருக்கும், டீசெண்டான காம்பேக்ட். லைட்டாக அந்த ஒரு க்ளோயி லுக் வந்து கொடுக்கும், ரொம்ப மேட் ஃபினிஷ் கிடையாது இது. அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு என்கிட்ட ஒரு ப்ரான்சர் இல்லை இவங்களுடைய ரேஞ்சில் இருந்து. ஸோ அதனால் என்னுடைய ஒரு ப்ரான்சர் ஸ்லாஷ் கான்டோர் வச்சு என்னுடைய ஃபேஸை நான் வந்துட்டு கான்டோர் பண்ணிக்கிறேன். சன்செட் ஸ்கைலைன் ப்ளஷ் அப்படின்ட்டு ஒன்று என்கிட்ட இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் ப்ளஷஸ் மார்க்கெட்லேயே, நல்ல பிக்மெண்டட், சூப்பர் லாங் ஸ்டே, பியூட்டிஃபுல்லான மேட் ப்ளஷஸ். ஸோ இதை எடுத்து என்னுடைய ப்ளஷ்ஷாக இன்னைக்கு நான் போட்டுக்கிறேன். ரொம்ப பிக்மெண்டட், ஸோ ரொம்ப ரொம்ப ஜாகிரதையாக யூஸ் பண்ணுங்கள். நான் இன்னைக்கு யூஸ் பண்ணுறது நல்ல ஒரு பீச்சி கோர்லி ஷேட் வந்துட்டு என்ன பேர் தெரில, நான் உங்களுக்கு லிங்க்கில் கொடுக்குறேன். நம்மக்கிட்ட ஒரு கார்ஜியஸான ஹைலைட்டரும் இருக்குது. இதெல்லாம் நான் ஆல்ரெடி உங்ககிட்ட வந்துட்டு ஒரு இதில் காமிச்சிருப்பேன், இதில் ஹால் வீடியோவில் காமிச்சிருப்பேன். ஸோ இதை வந்து நல்ல ஒரு பல்கி ப்ரஷ்லேயே எடுத்துக்கிறேன், கொஞ்சம் க்ளீனாக இருக்க ப்ரஷ்ஷாக எடுத்துக்கிறேன். பல்கி ப்ரஷ்லாம் ஹைலைட்டர் போடணுன்னா சைட்ஸை மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து நல்ல ஒரு சில்வர் டோன்டு ஹைலைட்டர், பட் எனக்கு வந்து லைட்டாக இதை மியூட் டவுன் பண்ணும், கொஞ்சம் கோல்டன் க்ளோவாக ஆக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா அந்த ஸ்ட்ரோப் க்ரீம் இருக்குல்ல, அதை கொஞ்சமாக கையில் எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு கையில் ஃபஸ்ட்டு இப்படி தேய்ச்சிக்கிறேன், நேராக கொண்டு போய் என்னோடய முகத்தில் தேய்க்கலை. இப்போது அந்த ஹைலைட்டர் மேலே போட்டு குயிக்காக பிளெண்ட் பண்ணுறேன், குட்டி குட்டி டேபிங் மோஷன்ஸில். தேய்ச்சிங்கன்னா உள்ளே இருக்க அந்த லேயர் வந்து டிஸ்டர்ப் ஆகும். ஸோ மேக் ஷுர் நீங்கள் ரொம்ப தேய்க்காம டேபிங் மோஷன் மட்டும் பண்ணுறீங்கன்னு. என்கிட்ட இன்னைக்கு 2 NYBயோட ஐ ஷேடோ பேலட்ஸ் இருக்குது. ஓகே, நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த ஒரு பிளாக் ஸ்மோக்கி தீமில் இருக்கக்கூடிய ஐ ஷேடோ பேலட் வச்சு என்ன பண்ணேன்னா என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்க போகிறேன். இங்கே இருக்க ஒரு பிளாக் ஷேட், 2 பிளாக் ஷேட் இருக்குது, அதை வச்சு நான் வந்துட்டு என்னுடைய ஐப்ரோஸ் ஃபில் பண்ணிக்கிறேன். என்னுடைய ஐ ஷேடோக்கு நான் இந்த பேலட் தான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஐ ஷேடோ போடுறதுக்கு முன்னாடி நான் என்னுடைய கன்சீலர் பேலட் எடுத்துக்கிறேன். கன்சீலர் பேலட் எடுத்து ஏதாவது 2 ஷேட் முகத்தில் போட்டு அதே ஷேட் எடுத்து ஃபஸ்ட்டு என்னுடைய லிட்ஸில் போட்டு நான் வந்து ப்ரெப் பண்ணிக்கிறேன். இது வந்து ஐ ஷேடோவை நல்லா என்னுடைய லிட்ஸில் உட்கார வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது, கலரும் வந்து அழகாக பாப் பண்ண வைக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகுது. ஓகே, நான் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த லைட் சால்மனி ஷேட் எடுத்துக்கிறேன். அதை எடுத்து என்னுடைய டிரான்சிஷன் ஏரியாவில் கொஞ்சமாக நான் போட்டுக்கிறேன், லைக் ஜஸ்ட் ஒரு ஷேட்காக தான் இது. அடுத்து இங்கே கொஞ்சம் டீப்பர் சால்மனி ஷேட் மாதிரி இருக்குது, அதை எடுத்து இந்த அவுட்டர் வி பார்ட்டில் ஃபஸ்ட்டு பேக் பண்ணுறேன். அப்புறம் அதே எடுத்து இன்னர் கார்னர்லேயும் பேக் பண்ணுறேன். இதையே நான் ரொம்ப லைட்டாக என்னுடைய லோவர் லேஷ் லைனுக்கு கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துக்கிறேன், ஜஸ்ட் அந்த ஒரு ஷேடோக்காக. அப்புறம் நான் இந்த ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன். இதை எடுத்து அந்த லோவர் லேஷ் லைனில் இன்னும் கொஞ்சமாக போட்டு பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இதே இந்த ப்ரௌனே ரொம்ப கொஞ்சமாக அந்த அவுட்டர் வி பார்ட்டில் மட்டும் போடுறேன், ஜஸ்ட் ஒரு லைட்டான டெப்த்துக்காக. ஆரஞ்சு இன்னும் கொஞ்சம் பாப் ஆகிறதுக்கு அந்த ப்ரௌன் மேலே ஆரஞ்சாக போடுறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பேக் பண்ணும்போது எல்லாமே செமையாக பைண்டடாக தெரியும். நடு பார்ட்டை நான் வேணும்னே வந்து கிளம்ஸியாக விட்டுருக்கேன், எனக்கு அப்படி இருக்கட்டும் ஓகேன்ட்டு. என்ன பண்ணுறேன்னா என்னோட கன்சீலரே எடுத்துக்கிறேன். இதை நீங்கள் கையிலையும் எடுக்கலாம், இல்லைனா ஒரு காட்டன் பட் அந்த மாதிரி எடுக்கலாம். இதுக்கு நடுவில் நான் இப்படி இந்த கன்சீலரை டேப் பண்ணுறேன். ஓகே, அதுக்கப்புறம் இங்கே இருக்கக்கூடிய ஒரு மாதிரி ஒரு காக்கி ஆஷி ப்ரான்ஸ் கலர் எடுத்து அதுக்கு மேலே போட்டுக்கிறேன். என்னுடைய ஸ்கின் டோனுக்கு ஒரு நியூடி ஷிம்மரி ஷேட் மாதிரி இருக்குது, செம்ம யூனிக்கான ஷேட். இந்த மாதிரி கலர்ஸ்லாம் நான் வேறு எந்த பேலட்லேயும் இது வரைக்கும் பார்த்ததில்லை இந்தியன் பேலட்ஸில். அந்த கார்னர்ஸ்லாம் வந்துட்டு ஒழுங்காக பிளெண்ட் ஆகியிருக்க மாதிரி மட்டும் நான் செக் பண்ணிக்கிறேன், இல்லைனா தனியாக கலர் கொண்டு போய் அங்கே அப்பா மாதிரி இருக்கும், அந்த அவ்வளவா நல்லா இருக்காது. ஸோ இப்போ NYBயோட த பிக் ஆப்பிள் ஆஃப் மை ஐ காஜல் எடுத்துக்கிறேன். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் யூஸ்ட் மோஸ்ட் ஃபேவரட் காஜல் பென்சில்ஸ்.
செம க்ரீமி பட்டரி லாங் லாஸ்டிங் ஸ்மச் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப். என் மூஞ்சில் எப்பயுமே நான் ஃபுல் ஃபேஸ் மேக்கப் போடுறேன்னா எனக்கு தெரியும் என் மூஞ்சி வந்து குண்டாயிருக்கா ஒல்லியாயிருக்கான்றது. கடவுளே, ஐ ஹாவ் டு ஸ்டார்ட் ஒர்க்கிங் அவுட். ஐ எம் சூப்பர் இன்கன்சிஸ்டன்ட். இருக்கேன் நான் நடுவில் ஆரம்பித்தேன், 3 days செம்மையாக பண்ணேன், அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஐலைனருக்கு என்கிட்ட புதுசாக NYBயோட ட்ரூலி மேட் லிக்விட் ஐலைனர் இருக்குது. ஸோ பேசிக்கலி இதுதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண போகிறேன். அவங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இது வந்து செம குவிக்காக ட்ரை ஆகிடும், செம பிக்மெண்டட், மேட் ஃபினிஷ் அண்ட் லாங் வேரிங் அப்படின்னும். நான் இதை யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படின்றது உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். எனக்கு லிக்விட் லைனர்ஸ் ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு லிக்விட் லைனர்ஸ் பிடிக்கும்னா ப்ராபப்ளி நீங்கள் இதை ஒரு ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ இதை வச்சு ஜஸ்ட் ஒரு விங் போடுறேன் நான். செம்ம பிளாக்காக இது வந்து பிக்மெண்டடாக இருக்குது. விங் போட்டுட்டு அப்பர் லேஷ் லைனில் ரொம்ப தின்னாக நான் வந்துட்டு இந்த லைனர் அப்ளை பண்ணி இன்டென்சிஃபை மட்டும் பண்ணிக்கிறேன். ஷேப் எதுவும் கொடுக்கல. ஓகே, நான் ஷேப் எதுவும் கொடுக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன். பட் இந்த பிரிசில் வந்து கொஞ்சம் திக்காக இருக்குது. ஸோ அதனால் அது பஜக்குன்னு ஆயிடுச்சு. ஸோ ஐ கைண்ட் ஆஃப் ஒரு பம்ப் ஒன்று கொடுத்துட்டாங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிக்கிட்டேன் லைட்டாக. ஸோ தட்ஸ் இட் இப்போதைக்கு. இப்போ நம்ம வந்து மீதி வேலைகள் பண்ணி முடிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி என்னுடைய ப்ரோபோன் ஹைலைட் பண்ணிக்கிறேன். இது இங்கே ஒரு மேட் ஷேட் இருக்குல்ல, இதை வந்து கொஞ்சம் ஹையஸ்ட் பாயிண்ட்ல மட்டும் போட்டுக்கிறேன். போட்டு கையால் இப்படி சாஃப்டன் பண்ணி விடுறேன். என்கிட்ட இன்னொரு நியூ பிக் இருக்கு ஃப்ரம் NYB. இது வந்து ஐ லவ் மஸ்காரா அப்படின்ற ஒரு வால்யூமைசிங் ப்ளஸ் லென்த்னிங் மஸ்காரா. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது இதனுடைய வாண்ட். எனக்கு இந்த மாதிரி நல்லா டென்ஸாக இருக்கக்கூடிய வாண்ட்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ பேசிக்லி இதில் வந்து கேஸ்டர் ஆயில் இருக்குது, வாட்டர் ப்ரூஃப், ரொம்ப நேரத்துக்கு உங்களுடைய லேஷஸில் இது லாஸ்ட் ஆக போகுது, அண்ட் நல்லா ஒரு ட்ரமாட்டிக் லேஷஸும் இது கொடுக்க போகுது. என்னுடைய மஸ்காரா ஒர்க் டன். லாஸ்ட்டாக நான் வந்து ஃபால்ஸீஸ் ஓட்டுவேன். இப்போ இந்த வாயில் இருக்க இந்த லிப் கிளாஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த லிக்விட் லிப்ஸ்டிக் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். NYBயோட லிக்விட் லிப்ஸ்டிக். இது பேர் என்ன தெரியுமா? ஸோ இது வந்து NYBயோட கன்ஃபெஷன்ஸ் ஆஃப் லிப் ஹாலிக் ப்ரைமர் ப்ளஸ் மேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இந்த ஷேட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்ல ஒரு ஏர்த்தி நியூட் ஷேட் மாதிரி. நீங்கள் கண்ணில் வந்து ஏதாவது கலையபுரம் பண்ணுறீங்க, கலர் கலராக வேலை செய்கிறீங்க அப்படின்னா லிப்ஸை முடிஞ்ச அளவுக்கு வந்து நீட்டாக அண்ட் நியூடாக வச்சுக்க பாருங்கள். ரொம்ப பிரைட் அண்ட் வைப்ரண்ட்டாக போக வேணாம். ஸோ அவுட்ஃபிட் மாற்றியாச்சு, ஃபால்ஸீஸ் ஆன். இதான் ஃபைனல் லுக். இந்த சம்மருக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்க மாதிரி கொஞ்சம் கலர்ஃபுல்லாக பட் ஓவர் த டாப்பாக இல்லாத மாதிரியான ஒரு ஃபன் கலர்ஃபுல் சம்மர் அப்ரோப்ரியேட் லுக். இதுக்கு மேலே நீங்கள் வேணும்னா ஒரு செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கலாம். பட் நான் வந்து எதுவும் இதுக்கு மேலே பெருசாக பண்ண போகிறது கிடையாது, ரிமூவ் பண்ணிவிடுவேன். அதனால் நீங்கள் செட்டிங் மிஸ்ட்லாம் எதுவும் அடிக்க போகிறது கிடையாது. பட் நீங்கள் வெளியில் போகிறீங்கன்னா தாராளமாக செட்டிங் மிஸ்ட் அடிச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன், இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், எனக்கு கமெண்ட் செக்ஷன்லையும் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி வீடியோவில் நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட லிங்க் எல்லாமே நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் தாராளமாக செக் பண்ணிக்கோங்க. இதோட இன்றைக்கி வீடியோவுக்கு அவ்வளோதான். 2வது வாட்டி சொல்கிறேன்னு நினைக்கிறேன். நான் கிளம்புறேன். பாய்.